ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் TN57 ட்ராவல் ஃபுட்டீஸ். இன்றைக்கி என்ன பிளான்னா, கொடைக்கானல் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். 2 டே அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆச்சு. நம்ம ஊர்லேருந்து கிளம்புறப்பயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொடைக்கானல் நாங்கள் எப்படியும் வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை போயிடுவோம். ஏன்னா அது என்னோட ஒய்ஃபோட ஊர். ஆகுனா கொடைக்கானல் கிளம்பிடுவோம். பட் இதுவரை நாங்கள் ட்ராவல் பிளாக் எடுத்து போட்டதில்லை. இப்போதான் ஃபஸ்ட் டைம் எடுத்து உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். 2 டே ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழை இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நத்தத்துலேருந்து கிளம்புறோம். நத்தத்துலேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்டாக போயிட்டு இருக்க பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உளுப்பூடியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். மழை புணுன்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொடைக்கானல் சொல்லவே வேணாம். கொடைக்கானலுக்குள்ளே நுழையிறப்ப எவ்வளோ ஹெவியாக இருக்குமா தெரியல. அங்கே ஆல்ரெடி கேட்டதுக்கு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கோபால்பட்டிக்கு பக்கத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக நம்ம கிளம்புன இடத்துல இருந்து கோபால்பட்டி வரையும் நல்ல மழை. இப்போத்தையும் கொஞ்சம் ஜஸ்ட் நவுதே எனக்கு விட்டுருக்கு. பெட்ரோல் இப்போ போட போகிறோம். HB பல்க் ஆல்ரெடி பாதி இருக்கு. ஃபுல் பண்ணி விட்டுருவோம். எவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெட்ரோல் போட்டோம். இப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ ஃபில் ஆனது 1590 ரூபாய்க்கு ஃபில் பண்ணியிருக்கோம். டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஒரு வழியாக இப்போ நம்ம கொடைக்கானலுக்கு என்ட்ரி பண்ணியாச்சு. கொடைக்கானலில் பல மலைகளும் பல பள்ளத்தாக்குகளும் நிறையா இருக்குங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம கொடைக்கானல் போகிற வரைக்கும் அதுக்கு இடையில 14 ஹேர்பின் பெண்டு இருக்குங்க. இந்த கவனமாக தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். நம்ம இப்போ பார்க்குறது தேனி மாவட்டத்தோட மஞ்சளாறு டேமுங்க. மஞ்சளாறு டேமு இப்போ பாருங்கள், தண்ணி இல்லாமல் லேக் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வறட்சியாக இருக்கும் போல். இதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு இதுதாங்க முக்கியமான நீராதாரம். டம்டம் பாறையோட என்ட்ரியை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதுவும் பராமரிப்பு காரணமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. முதல்ல வரப்போ உள்ளே போய் எலிவால் நீர்வீழ்ச்சியை வியூவை பார்க்கலாம். இப்போ அடுக்கம் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிக்கிருக்கோம். அடுத்து பெருமாள் மலை வந்துடும். பெருமாள் மலை வந்துருச்சு. பெருமாள் மலையை கடந்து இப்போ போயிட்டுருக்கோம். டைம் ஓவர் ஆயிடுச்சு. இடையில நல்ல மழை வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஒரு வழியாக கொடைக்கானல் என்ட்ரி பண்ணியாச்சுங்க. இது கொடைக்கானல் என்ட்ரி செக் போஸ்ட்டை ரீச் பண்ணி போகிறோம். சில்வர் ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே போகிறோம். இன்னும் அந்தளவுக்கு தெரியலை. ஆளே யாரும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. அங்கே கரெக்டாக நம்ம 3:45 கிளம்புனோம். நைட்டு ஹில்ஸில் ஏறுறப்ப ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால சரியாக ட்ரைவ் பண்ணி வர முடியல. ஜஸ்ட் நோ இப்போதே வந்தோம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறோம். வெளியே கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. பயங்கர குளிராக இருக்குது. மழையும் லைட்டாக விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. குளிரவும் தம்பி அடுப்புக்கு பக்கத்தில் உட்காந்துட்டாரு. காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. அப்படியே தம்பியும் நானும் கொஞ்சம் தூரம் அப்படியே
காலையில் வாக்கிங் போவோம்ட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக திருவிழா பார்க்க இப்போ கிளம்பி வந்தாச்சு. இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நைட்லாம் சரியான கூட்டம் போல். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. சுட சுட டீ பஜ்ஜி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்புறோம். இது கொடைக்கானலில் இருக்கிற ரேடியோ டவருங்க, எஃப்எம் டவர் நினைக்கிறேன். ஆமாம், அந்த போட்டிருக்கு 100.5 ஓடை எஃப்எம். அந்த டவர் தாங்க. இது நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா சூப்பராக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பேய் படத்தில் வர்ற மாதிரியே இருக்குது. இது அழகாக இருக்குங்க. கொடைக்கானலில் சுற்றி மொத்தம் 16 கிராமம் இருக்குங்க. என்னென்ன கிராமங்கள்னு பார்த்தீங்கன்னா பூக்கால், வில்பட்டி, வடக்கவுஞ்சி, பச்சலூர், பெரியூர், தாண்டிக்குடி, பூம்பாரா, மன்னாவனூர், பூண்டி, வெள்ளகவி, அடுக்கம், காமனூர், கிழக்கு செட்டிப்பட்டி, பூலத்தூர். இது மாதிரி 15 கிராமங்கள் இங்கே மொத்தம் இருக்குது. நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கு, பிரைன் பார்க்கு, கோக்கர் வால்க்கு, அப்பர் லேக் வியூவு, இல்லர் ராக்கு, பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு, சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸு, பாம்பார் வாட்டர் ஃபால்ஸு, கிரீன் வேலி வியூ பாயிண்ட்டு, டால்பின் நோஸு, பியர் சோலா ஃபால்ஸு, செட்டியார் பார்க்கு, குறிஞ்சி ஆண்டவர் கோயில், பேரிஜம் லேக்கு, செண்பனூரில் இருக்க மியூசியம். இது மாதிரி இங்கனக்குள்ள 16 இடங்கள் நம்ம சுற்றி பார்க்கலாங்க. ஒரு வழியாக இப்போ லாஸ் அலைட் மாதா திருத்தலத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. கோயிலில் கூட்டத்தை பாருங்கள். திருவிழா பார்த்துட்டு ஃபேமிலியோடு எல்லாருக்கும் இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைட்லாம் பார்த்துட்டோம்னா செமையாக இருந்துருக்கும். ஓகே, எந்த பலூனு? எந்த பலூன் பயணும்? எது? எந்த கலரு? கிரீன் கலரா? ஆளை காணாம போலியா அவங்கள? வா, அந்த கடையில் போய் பார்ப்போங்க. வாங்கிக்கோ. நீ கூட்டி போங்க. பலூன் தம்பிகிட்ட கொடுறான், விளையாடுப்பான். இந்தாப்பா வச்சுக்கப்பா. உனக்கு என்ன பொம்மை வேணும்? ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்ப போகிறோங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து போகிற வழியில் கோக்கர் வால்க்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே போயிட்டு போகிறோம். கோக்கர் வால்க்கு வந்தாச்சு. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா கேட்குறாங்க. இப்போ உள்ளே போகிறோம். இந்த கோக்கர் வால்க்குங்கிறது 1 கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபாதை. நம்ம கொடைக்கானல் ஏரியிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் தாங்க இது இருக்குது. மலை விளிம்பில் நடந்து அந்த வியூஸ்லாம் பார்க்குற மாதிரி செமையாக ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம வீட்டை ஜூம் பண்ணி பார்க்க போகிறாங்க. நல்லா தெரியுதான்னு தெரியல, வாங்க பார்ப்போம். பரவாயில்லைங்க, நல்லா தெரியுது.
அந்த ப்ளூ கலரில் லைட்டாக சீட்டு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது வீடு, 2 வீடு. மிஸ்ட்டு கம்மியாக இருக்க நாளில் இங்கேருந்து பார்த்தோம்னா டால்பின் நோஸு, பெரிய குளம், அதுக்கு அங்கிட்டு இருக்க கிராமங்கள்லாம் நல்லா தெளிவாக தெரியுங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறப்ப. இப்போ கோக்கர் வாழ்க்கையிலேருந்து இப்போ வெளியே கிளம்ப போகிறோம். என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. ஒரு வழியாக டெம்பிளில் போய் பார்த்தாச்சு. பார்த்துட்டு கோக்கர் வாழ்க்கையிலையும் போய் ஒரு ரவுண்டு அடித்தாச்சு. மறுபடியும் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். போகிற வழியில் ஏதாச்சும் சாப்பிட்டு கிளம்பணும். கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. எவ்வளோ நேரம் காலையில் வந்ததுலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். மணி இப்போ 3 மணி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே டிராஃபிக்லேயே மாற்றி மாற்றி பயம் போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சிக்கல்லேருந்து செண்பகனூருக்கு போய்கிட்டு இருக்கோம். மேலே வர்ற வாகனங்களுக்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. கீழே போகிற வண்டி பூரா கொஞ்சம் நல்ல மூவிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஏறுறவங்க இப்போ அதிகமாக இருக்கிறாங்க போல். கொடைக்கானலோட முக்கியமான விவசாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள் தாங்க இங்கே மேக்சிமம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, பட்டாணி, முள்ளங்கி, டர்னிப், ப்ரோக்கோலி, லீக், பூண்டு, வெங்காயம், சவ் இது மாதிரி காய்கறிகள்ங்க. பழங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி, ப்ளம்மு, பேரிக்காய், பீச், அவகோடா, ஆரஞ்சு, கொய்யா, பேஷன் ஃப்ரூட்டு, பெர்சிமன், மல்பெரி, இது மாதிரி நிறையா பழங்களும் இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்கங்க. உள்ள கிளாஸ் ரூமா ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு எப்படி டிராஃபிக் இருக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பொழுது ஆயிடுச்சு. கொடைக்கானலில் எந்தெந்த மாதம் என்னென்ன காய்கறிகள், பழங்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்கங்கிறத உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஜனவரி, பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, பட்டாணி இது போன்ற காய்கறிகள் வந்து பயிர் பண்ணுறாங்க. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் ஸ்ட்ராபெரி, பேரிக்காய், கேரட், பீட்ரூட் இது மாதிரி சீசனில் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மே, ஜூனில் வந்து ஸ்ட்ராபெரி, ப்ளம், பேரிக்காய், அவகோடா இது மாதிரி அதிக காய்கறிகள் விளைவிக்கிறாங்க. ஜூலை, ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பேரிக்காய், ப்ளம், அவகோடா, பீச் இது மாதிரி பழங்கள் வந்து வருதுங்க. செப்டம்பர், அக்டோபரில் ஃப்ரூட்டு, கொய்யா இது மாதிரி பழங்கள் வந்து பயிரிடுறாங்க. நவம்பர், டிசம்பரில் ஸ்ட்ராபெரி, கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இது மாதிரி காய்கறிகள் வந்து பயிர் பண்ணுறாங்க. ஸ்ட்ராபெரி சீசன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குளிர்காலத்துலேருந்து வசந்த காலம் வர நல்ல விளைச்சலில் ஸ்ட்ராபெரி கிடைக்கும். பேரிக்காய், ப்ளம்மு பார்த்திங்கன்னா மழை காலத்தில் அதிகமாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பூம்பாறையை நோக்கி போயிட்டுருக்கோம். நேற்று நைட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்த பின்னாடி இப்போ பூம்பாறைக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இன்னைக்கு காலையிலேயே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த பூம்பாறை ரூட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து. இன்னும் இங்கே கொடைக்கானல்லேருந்து கரெக்டாக 20 கிலோமீட்ரு போக வேண்டியது இருக்குது பூம்பாறைக்கு. டிராஃபிக் இப்போயே ஓவர் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பூம்பாறையை ரீச் பண்ணிட்டாங்க. இந்த பூம்பாறை கிராமத்தோட வியூ நல்லா தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம் பக்கத்தில். கோவில் வந்துருச்சுங்க. காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்குங்க. கியூ ரொம்ப பெருசாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. லைனில் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு போவேன். ரெண்டு கையில் ரோகன் வந்து பயங்கரமாக சாமி கும்பிட்றாரு. வெரி குட். ஒரு வழியாக எல்லா சாமிகளும் தரிசனம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வந்துட்டேங்க. ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஹவாப்னு இருந்துச்சு. அந்த இடத்துலேருந்து இப்போ பூம்பாறை வியூவை பார்த்துக்கிட்டு இருந்தோம். செம்ம அழகாக இருந்துச்சுங்க. எல்லோரும் இப்போ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வழக்கம் போல் மறுபடியும் டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. முன்னாடி பார்த்தா 300 வண்டி, பின்னாடி பார்த்தா 300 வண்டி. ஒரே டிராஃபிக் தாங்க. ட்ராவல் ஃபுல்லாக டிராஃபிக்லேயே போகுது. ஒரு வழியாக ட்ராவல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நான் ஒரு ரேடியோ டவர் காட்டினோம்லங்க, அதாங்க அந்த டவர். இங்கேருந்து பார்க்குறப்ப அது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அங்கே இருந்ததே நம்ம வீட்டை ஜூம் பண்ணி பார்த்தோம். அப்படியே மறுபடியும் சில்வர் ஃபால்ஸை விசிட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணால் இடப்பட்ட நாளில் பிளான் பண்ணி வாங்க. அப்போதே நிறையா இடங்களுக்கு நம்ம போய் விசிட் பண்ணி வரலாம். லீவ் நாளில் வந்து ஓவர் டிராஃபிக்னால நம்ம பல இடங்களை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
நாங்களே 2 நாள் ஸ்டே பண்ணி 2 இடத்தையும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு டிராஃபிக்னால எதையும் சுற்றி பார்க்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.